ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்போது ஆ. மாதவன் அவர்கள் எழுதிய மூட சொர்க்கம் சிறுகதையின் வானொலி நாடக வடிவம் கேட்கலாம். வானொலி நாடகமாக்கம் குமரி எஸ். நீலகண்டன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கே. நேதாஜி, SBS போத்திலிங்கம், ஆர். அருணா, எம். அமிர்தவள்ளி ஆகியோர். அமைப்பு ஜே. ஜெயா. மூட சொர்க்கம் சிறுகதையின் வானொலி நாடகம். சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். யாராவது இருந்தால் நான் என்ன பேச போகிறேன்? எனக்கு எப்போதும் ஒரு மௌனம்தான். இப்போது என் முன்னாடி இருக்க கண்ணாடி, அதில் நானும் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், நான் எப்போதும் நினைக்கிறது தான் நான் ஒரு உதவாக்கிற ஜென்மம் அப்படின்னு. ஆனால் நானும் நல்ல அனுபவமாக தானே இருக்கேன். இது கண்ணாடியே சொல்லுது. நான் நிமிர்ந்து வளர்ந்தவன். என் கை பாரு எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ திரண்ட தோல் எனக்கு. ஆனால் தெளிவாக ஒரு மூடத்தனமான முகம் எனக்கு, சூன்யமான கண், வெறிய அடர்ந்த புருவம், குறுகி போன நெற்றி, சிரிக்கிறதுக்கே வளைய மாட்டேங்குது இந்த வதடு, பரன்னு தலைமுடி வேறு. இப்படி தான் நான் இந்த கண்ணாடிக்கு எனக்கு மட்டும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் ஒரு முட்டாள். ஆமாம், முட்டாள் தான். அண்ணன் மட்டும் புத்திசாலி, புத்தக புழு, எல்லாம் தெரிஞ்சவன். நாலா பக்கம் பார்க்குறேன், வெளியே புதர் தான் இருக்குது. இங்கே யாருமே இல்லையா? கருணா, என்ன எப்போ மௌனமாகவே இருக்க? யார்கிட்டயே பேசவே மாட்டேங்கிற. கண்ணாடியை பார்த்து உனக்குள்ளேயே எதோ பேசிக்கிற. என்ன எதுவுமே புரியல. சொல்லு, எங்கிட்ட சொல்லு. உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தானே நானும் இருக்கேன், எங்கிட்ட சொல்லு. போயிடு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ பார்க்குற விதத்திலேயே உனக்கும் நிறைய ஆசைங்க இருக்குன்னு தெரியுது. சொல்லு கருணா, சொல்லு. இங்கே பாரு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நீ பாவம். உன்னோட அத்தை பொண்ணும் உன்னோட அண்ணனும் உன்னை ஒரு வகையாகவே கருதலை. அவங்க உன்னை ஒதுக்கியே வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ. நீ பாவம். உனக்கு நான் இருக்கேன். உன்னை நான் காதலிக்கிறேன். இவளும் இவ ட்ரெஸ்ஸும் சேலை உடுத்திருக்கிற லட்சணமும். சரி பார்க்கலாம். போயிடு. என்ன பயப்படுற? 2 வார்த்தைக்கு மேலே உனக்கு பேசவே தெரியாதோ? ஐயோ, போயிடு. கிட்ட வராத, என்னை தொடாத. கிட்ட வராதுங்க பாரு, யாராவது பார்த்துட போகிறாங்க. வெட்கப்படாத கருணா. உனக்கு நிறைய பேசலாம் தெரியாது. அதனால் ஒரே வார்த்தையில் சொல்லிடு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. ஐயோ, கொஞ்சம் தள்ளி போ, யாராவது பார்த்துட போகிறாங்க. சொல்கிறேன்ல, சரி போ. நானும் உன்னை காதலிக்கிறேன், போதுமா? அப்பாடா, மௌனமும் பேசிடுச்சே, ஆச்சரியமா இருக்கு. சட்டை விடு, யாராவது பார்த்துட போகிறாங்க. இந்த பாரு, அத்தை பொண்ணு ராணி சாப்பிட கூப்பிடு. ஆமாம், ரொம்ப பொருத்தமாக தான் இருக்கு. உங்க அண்ணன் பேரு ராஜா, அத்தை பொண்ணு பேரு ராணி. ராஜாவுக்கும் ராணிக்கும் கல்யாணம் தான் இன்னும் ஆகலை. விட்டு வந்துட போகிறாங்க. அண்ணன்னு தான் பேரு ராஜான்னா ராஜா மாதிரி தான் நினப்பு. பெரிய இவன்
அவன் என்னை விட வெளுப்புன்னு நினைப்பு. ராணிக்கும் அவனை தான் பிடிக்குது. அலமாரி நிறைய புஸ்தகமாக வச்சுருக்கான். படித்து படித்து சும்மா நிமிர்ந்து நிற்காமல. இவ்வளவு படித்தவன் அத்தை பொண்ணை பறிக்காத பூ மாதிரி வீட்டிலே வச்சுக்கிட்டு தினமும் இப்படி கொஞ்சலாமா? மாடைய மாடைய. என்ன கருணா, இலை போட்டாச்சு, என்ன மனசுல ஓடிட்டு இருக்கு? வந்து உட்காருங்க. ராணி, எனக்கு இலை போடு, எனக்கும் பசிக்குது. நீங்க பாருங்க, அவருக்கு சோறு போட்ட பின்னாடி உங்களுக்கு போடுறேன், பொறுமையா இருங்க. அண்ணங்கிட்ட ஒரு இழப்பமும் என்கிட்ட மதிப்பும், அண்ணங்கிட்ட உரிமையும் என்கிட்ட ஒரு ஒதுக்கமும் தான். ராணி, எனக்கு தான் பசி வயித்த கிள்ளுது, 2 பேருக்கு தான் சோறு போட. 2 பேருக்கும் ஒரே சமயத்துல பரிமாற முடியுமா? எனக்கு 2 கை தானே இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதோ ஆயிடுச்சு. கருணா, கூட்டு இன்னும் கொஞ்சம் வைக்கவா? டேய் கருணா, வேண்டாம்னா வாயை திறந்து தான் சொல்ல. குடிக்க பச்சை தண்ணியா வெந்நீரா? பச்சை தண்ணி. அம்மாடியோ ராணி, அவனை வாயை திறந்து பேச வச்சிட்டியே, நீ பலே கெட்டிக்காரிதான். அட பாருங்க, உங்க தம்பி முகத்துல தான் ஒரு சிரிப்பு வருதா பாருங்க. மனசுல என்னதான் நினைக்கிறாருன்னு புரியவே மாட்டேங்குதே. சாப்பிட்டாச்சு, எழுந்தாச்சு, வேகமா அவர் ரூம்ல போய் கோழி போல அடைஞ்சாச்சு. என்ன பண்றது, அவன் ஒரு வகையாத்தான் இருக்கான். சரி சரி, எனக்கு பசிக்குது, முதல்ல சோத்த போடு, சாப்பிட்டுக்கிட்டே பேச வேண்டியதெல்லாம் பேசலாம். என் ராசா பசிய தாங்க மாட்டாரு, இதோ போடுறேன். கொஞ்சமா போடு. என்ன ராணி, பசிக்குதுன்னு சொன்னேன்றதுக்காக இப்படியா அம்மனுக்கு படையல் போடுற மாதிரி சோத்த போடுவ? அதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க, எனக்கு தெரியும் உங்க வயித்து கணக்கு. அட அட, என்ன சாப்பிட்ற நேரத்துல இப்படி பண்ற? விடு விடு விடு, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஊட்டியெல்லாம் விட வேண்டாம். அட இல்லங்க, கொஞ்சம் தான் உங்களுக்கு ஊட்டி விடலாமேன்னு பார்த்தேன். ஓ, இதுக்கு தான் அவன் அவசர அவசரமா சோத்த போட்டு விரட்டினியோ? போதும் உங்க விளையாட்டு, அவரோட காதுக்கு கேட்க போகுது. அது சரி. எனக்கு சாப்பாட்டை போட்டு அனுப்பிட்டு அவங்க 2 பேரும் கும்மாளம் போடுறாங்க. நான் ஒரு மூடை, ஒன்றுக்கும் உதவாத முட்டாள் முட்டாள். கருணா, நீ ரொம்ப பாவம். உன் அத்தை பொண்ணும் அண்ணனும் உன்னை ஒரு பொருட்டாவே கருதுறதில்ல, உன்னை அவங்க வெறுக்கிறாங்க. இவ வேற. சாப்பிட்டாச்சு, இனி கொஞ்சம் உறங்கினாதான் சரியா வரும். அம்மா, பூமா, பூ வாங்குறீங்களாம்மா? பூக்காரரே, கொஞ்சம் மல்லிகைப்பூ கொடுங்க. அட, எதிர் வீட்டு ரத்னா வர்ற மாதிரி இருக்கு. வெளியில போய் பார்ப்போம், யாரு அக்கம் பக்கத்துல இல்ல. என்ன, என் சத்தம் கேட்டதும் வந்துட்டியே? இங்க வா, கொஞ்சம் பக்கமா வா. யாரும் அக்கம் பக்கத்துல இல்ல, தைரியமா வா. விடு, இந்த பாரு, விடு, என்ன விடு. எதுவும் சொல்லாம இன்னைக்கு உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? நீயும் பாவம், நானும் பாவம். இங்க பாரு, என் வாழ்க்கையிலேயே உன்னைத்தான் முதல்ல தொடறேன். நெஞ்ச தொட்டு சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? ஐயோ, விடு, கையை விடுப்பா, விடு விடு. யாருக்கும் தெரிய வேணாம், நாளையும் சந்திக்கிறேன். ஐயோ, நான் ஒரு மூடை, முட்டாள், தனி மனுஷன். என் முட்டாள்தனத்தோட நிழலதான் அந்த பொம்பளை. என் மௌனத்தோட சம்மதம் அவளோட உரிமை ஆயிடுச்சு. என் தனிமையோட வசதியில அவ அதிகாரம் பண்றா. அவ கையில நான் ஒரு துணி பொம்மை. கருணா, என்னாச்சு? கொஞ்ச நாளாவே பாக்குறேன்,
நீங்க இப்பெல்லாம் சாப்பிட்றதே இல்லை சரியாவே. என்னாச்சு சொல்லுங்க. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன மன கஷ்டம்? எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, இல்ல என்கிட்ட சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரே மௌனம்தான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னொன்னும் கவனிக்கிறேன், இப்பெல்லாம் நீங்க உங்க அண்ணன் முகத்திலேயே முழிக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணன் சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடவும் வர மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் ஒரு உதவாக்கிற ஜென்மம் சொன்னல. நான் அது உதவாக்கிற ஜென்மம். அம்மா அது ஏய் ஏய் நான் உதவாக்கிற ஜென்மம் தெரியல உண்டுங்க. நான் ஒரு முட்டாளு. முட்டாளு. ஆமா முட்டாளு முட்டாளு முட்டாளு. ராஜா, என்னப்பா ஆச்சு உன் தம்பிக்கு? எப்பவுமே குடிச்சு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தம்பியை கவனிச்சுக்கப்பா. டேய் கருணா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னை பார்த்தாலே ஓடி ஓடி ஒளியிற. வயல்வெளியில அன்னைக்கு நான் பார்க்குற மாட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற. என்கிட்ட வரவே மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? பதில் சொல்லுடா. டேய் கருணா, வாயை திறந்து சொல்லு. யாரு என்ன சொன்னாலும் வாயை திறக்காத. டேய், உனக்கு என்ன குறை வந்துச்சுன்னு இப்ப புதுசா இந்த குடிப்பழக்கம்? நாங்க கேட்கறோம்ல, உன்னோட காதல விழுதா இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்படி மௌன நாடகம் ஆடினா அதுக்கு என்னடா அர்த்தம்? சரி சரி விடுங்க விடுங்க. இனி அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆமா, பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் பாரு. இப்படி குடிச்சா என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு வெளியில தலை காட்ட முடியல. என் தம்பி இப்படியானு என்னாலேயே நம்ப முடியல. டேய், எல்லாத்தையும் மறந்துடு. இனி குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடு. சொல்லுடா. பஞ்சாயத்துக்காரங்க போயிட்டாங்க. இங்க பாருங்க, மத்தவங்க முன்னாடி வச்சு அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கங்க. அவர் இனி அப்படி நடந்துக்க மாட்டார். அதுக்கு நான் உத்தரவாதம். பஞ்சாயத்துக்காரங்க முன்ன வச்சு அவன் குடிக்கலாம், நான் கேட்க கூடாதா? அவனுக்கு நாம என்ன குறை வச்சிருக்கோம் சொல்லு. இருங்கங்க, கொஞ்சம் சமாதானப்படுங்க. சொல்லுங்க கருணா, அண்ணன் கேக்குறாருல, ஏன் இப்படி குடிச்சு உடம்ப பாழ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன குறை வச்சாரு உங்க அண்ணன்? பதில் சொல்லுங்க. நீ சும்மா இரு ராணி. கழுத போல கண்ணீரோட தெரியுது இல்ல? குடிக்கும் போது புத்தி தோணி இருக்க வேண்டாமா? வயசு ஆயிட்டா போதுமா? இன்னும் பாரு, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றானா பாரு. விடுங்க, அவர் பாவம், சுபாவமே அப்படி. நான் சொல்றேன் அவர்கிட்ட. நீங்க பேசாம வயலுக்கு போயிட்டு வாங்க. தம்பி, நீங்க குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. என்னமோ போங்க. என்ன கருணா, 10 நாளா பார்க்கறேன், என்ன பார்க்கவே மாட்டேங்கிறியே. உன்னோட அண்ணனும் அத்தை பொண்ணும் உன்னை மதிக்கிறதே இல்லை. நீயும் பாவம், நானும் பாவம். வா. போயிடு, நான் வரமாட்டேன். என்ன விட்டுரு. என்ன நீ அன்னைக்கெல்லாம் என்கிட்ட காதலாத்தானே நடந்துக்கிட்ட, இப்போ என்னாச்சு? மூடின கதவுக்குள்ளேயே மூழ்கி இருக்கியே, பெரிய குடிக்காரன் ஆயிட்டியே. போயிடு போயிடு, இந்த பாரு, போயிடு, நான் வரமாட்டேன். என்ன பக்கத்து தொழுவத்தில் சலசலக்கிற சத்தம்? ஒருவேளை ரத்னாவா இருக்குமோ? ரத்னம்மா, மாட்டை தள்ளி கட்டட்டுமா? பால் கறக்கணுமே. அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன பீடிகை பயங்கரமாக இருக்கு உங்களுக்கு? ஒன்றுமில்லை, நேரடியாகவே கேட்குறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையிலேயே முதலா உன்னை தான் தொடரேன். நெஞ்ச தொட்டு சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்கா? அடிப்பாவி, திருட்டு கழுத, இதே கதையை எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும்.
ராஜா இருக்காரா? குடிச்சிட்டு வயல்வெளியில் விழுந்து கிடந்தாரு, தூக்கிட்டு வந்தோம். என்னம்மா இப்படி குடிச்சா உடம்புக்கு என்ன ஆகுது? ஐயோ அட கடவுளே, அவங்க அண்ணனும் இல்லையே, எவ்வளவு சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, முகத்தில் தெளிச்சா கொஞ்சம் தெளிவாயிருவார். கருணா, கருணா. அம்மா அம்மா, இவரை பார்த்துங்க, நல்லா மாடை மேய விட்டுட்டு வந்தேன். ராஜாவை பார்த்தா வர சொல்கிறேன், சரியா? அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க, இப்படி குடிச்சு குடிச்சு ரோட்ல விழுந்து கிடந்தா. என்ன எவ்வளவு பெரிய அவமானம் உங்க அண்ணனுக்கு, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க கருணா. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன விபரீதம் நடக்குமோ, உங்களுக்கு என்ன குறைன்னு இப்படி குடிக்கிறீங்க. நான் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்காரு, மனம் திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க கருணா. என்னதான் குறை உங்களுக்கு, என்னதான் வேணும் சொல்லவா? எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். என்ன சொல்றீங்க? சுயநலனோட தான் பேசுறீங்களா? உங்க அண்ணனுக்கும் எனக்குமான பந்தம் தாலி கட்டாத குறையில தான் நிக்குது. இன்னைக்கோ நாளைக்கோ அதுவும் நடந்துடும். யோசிச்சு பேசுங்க. நான் உங்க அண்ணி. எனக்கு நீதான் வேணும், அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. நீதான் வேணும். அட சீ. ராணி, எனக்கும் பசிக்குது, இலைய போடுறியா? கொஞ்சம் இருங்க, அவருக்கு பரிமாறிட்டு வரேன். கருணா, கீரை கூட கொஞ்சம் வைக்கட்டுமா? கொஞ்சம் சோறு போடுறேன், தயிர் விட்டு சாப்பிடுங்க. போதும் போதும். சரி, அவன் தான் எழுந்து போயிட்டானே, எனக்கு சோறு போடு, பசிக்குது இல்ல. அப்பாட, அண்ணன் வரைக்கும் அந்த விஷயம் போகலை, தப்பிச்சேன். ராணி, மலமலன்னு அவனுக்கு சோத்தை போட்டு விரட்டின, இப்போ என்ன எதுவுமே பேசாம இருக்கிற? ஏதாவது பேச. வந்து உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன புதிர் போடுற? இல்லை, எத்தனை நாளைக்கு தான் இந்த காடாந்திர வாழ்க்கை வாழறது? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. ராணி, இன்னைக்கு என்ன ஓ ஸ்வரமே மாறி கேக்குது? நம்ம கடன்லாம் இந்த அறுவடையோட தீரப்போகுது. ஆனி மாசம்தான் நம்ம கல்யாணம்னு நிச்சயம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயும் இப்ப என்ன? அவன் ஏதாவது சொன்னானா? ஆமா. என்ன ஆமா? இன்னமுமா குடிக்கிறான்? அது இல்ல, இப்போ அவருக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? என்னையே வேணுங்கிறாரு. வேலி கட்டாத தோட்டம்னா வீட்டு பசு கூட தான் மேய வருது. சீக்கிரமா ஆக வேண்டியதை பாருங்க, அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். என்ன நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சோத்த அலைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவருக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்ச எல்லாம் சரியா போகும். என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன், ஆனா இந்த பாழா போன மனசு கேட்கலங்க. இப்போ சொல்றேன், அவர் ரொம்ப பாவங்க. சீக்கிரமா அவருக்கு ஒரு பொண்ணு பாருங்கங்க, எல்லாம் சரியா போகும். என்னங்க பேசுங்களேன். இதுக்கு தான். அவன் உன்கிட்டயே கேட்டானா? எங்க இப்படி கேக்குறீங்க? அவன் உன்கிட்டயே கேட்டானா? ஆமா. நீ என்ன சொன்ன? நான் அங்க என்ன சொல்றது? எனக்கு சொல்ல வேண்டியது உங்ககிட்ட தான், அதனாலதான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன். அப்படியா? சரி. என்னங்க எழுந்துட்டீங்க? சாப்பிடலையா? என்னங்க என்னங்க, நானும் இந்த ஒரு வாரமா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ஆளே மாறிட்டீங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லாம இப்படியே ஊனும் உறக்கம் இல்லாம இருந்தா நான் என்னதாங்க செய்வேன்? என்ன ஏன் இப்படி வதைக்கிறீங்க?
சொல்லுங்க, உங்க தம்பி பண்ண காரியத்தை உங்ககிட்ட சொன்னதுதான் குத்தமா? ஆமா, சொல்லி இருக்க கூடாது. நான் தான் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். ச்சே. இல்ல, நான் தான் முட்டாள்தனம் செஞ்சிட்டேன். அவன் போக்கு தெரிஞ்சிருந்தும் உன்னையும் அவனையும் பந்தியில வச்சான் பாரு, என்ன சொல்லணும்? அதுக்கு நானா பொறுப்பு? ஆமா, நீ அவனுக்கு காட்டின பரிவு உன்னையே வளைச்சிடுச்சு. இன்னும் உன்கிட்ட அவனுக்காக இஞ்சிருக்கிற சொச்ச பரிவு உனக்கு எனக்குமான ஒரு தடுப்பு சுவர் தான். என்னங்க சொல்றீங்க? உங்களை தவிர எனக்கு வேற நாதி இல்லைங்க. என்ன இருந்தாலும் அவர் உங்க தம்பி. அதனாலேயே வேத்து மனுஷனா எண்ணி அவரோட உறவை என்னால வெட்டிக்க முடியலங்க. புரிஞ்சுக்கோங்க. நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். என்ன யோசனை? ஏன் அந்தரங்கத்துல உங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. உங்க தம்பிங்கிற காரணத்துக்காகத்தான் அவர்கிட்ட பரிவு காட்டினேன். உங்க நிழல் கருப்பா இருக்கிறதுனால நான் அதை தண்ணி வச்சு அழிக்கிற வீண் வேலை செய்யறதுக்கு விரும்பலங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக வேண்டியதை பாருங்க. நான் உங்களுக்காகவே வாழறவன். புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்க பதிலா? என்னங்க, நில்லுங்க. எங்க போறீங்க? கையை விடு ராணி. அண்ணன் ரூம் கதவு திறந்திருக்கு. ஆள் வீட்லேயும் இல்லை. மாடுகள்லாம் தொழுவத்தில் தான் இருக்கு. வயலுக்கும் போகலை. என்னாச்சு? அவன் புஸ்தகத்துக்கு இடையில் ஏதோ லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்க. சரி, எடுத்து படிச்சு பார்ப்போம். உங்கள் இருவருக்குமாக இதை எழுதுகிறேன். என் பாதை எனக்கு தெரிந்துவிட்டது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் போகிறேன். இத்தனையும் நான் கற்ற புத்தகங்களின் அழைப்பு என்னை யாருமற்ற தனிமைக்குத்தான் சுவீகாரம் கொள்கிறது. நீங்கள் சுகமாக வாழ முடியும். நான் சஞ்சல மனம் கொண்டவன். அதனால் நான் மூடன். மூடனுக்கு என்றுமே ஆறுதல் இல்லை. அதனால் நான் போகிறேன். இப்படிக்கு ராஜா. என்ன கருணா, லெட்டரை படிச்சிட்டீங்களா? எல்லாம் உங்களால தான். நான் லெட்டரை முன்னாடியே படிச்சிட்டேன். அவர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன ஆறுதல்? என்னோட பாதையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் போன பாதையிலேயே அவரை தேடி நானும் போறேன். அவர் வேணும் எனக்கு. அவர் வேணும். அவர் வேணும் எனக்கு. அவர் வேணும். அண்ணி, அண்ணி, அண்ணி. இதுவரை நீங்கள் கேட்டது ஆ. மாதவன் அவர்கள் எழுதிய மூட சொர்க்கம் சிறுகதையின் வானொலி நாடக வடிவம். வானொலி நாடகமாக்கம் குமரி எஸ். நீலகண்டன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் கருணாவாக SPS போத்திலிங்கம், ராஜாவாக K. நேதாஜி, ரத்னாவாக R. அருணா, ராணியாக M. அமிர்தவள்ளி. தொகுப்பு T. சுஜின்குமார். அமைப்பு J. ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.